யார் யார் வந்து அரசியல் வந்து ஒரு பெரிய ஜாதி சொந்தக்காரர்கள் தான் அரசியல் உடன்படும். பெரிய லெவல்ல அவனுக்கு பணக்காரனா இருக்கணும். பெரிய லெவல்ல அவங்களுக்கு வந்து அரசியல் பின்புலமா இருக்கணும். பெரிய லெவல்ல அவர்கள் வாரிசு தன்மையோட வந்திருக்கணும். அவர்களுக்கு வந்து ஓட்டுக்கு இவ்வளோ பணம் குடுத்தா தான் அவங்க வென்றெடுக்க முடியும். ஸோ, இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் இருந்தா தான் வர முடியுன்ற கட்டமைப்பை இந்த அரசியல் இந்த தேர்தல் உடைச்சிருக்கா இல்லையா? அதற்கு காரணம் விஜய் தானே. ஒரு திரையுலகத்தினுடைய நான் என் Facebook கூட பதிவு போட்டிருக்கேன். அது நம்மளுடைய கருத்தியல் நம்ம வந்து வெவ்வேறு திசையில் நம்ம பயணப்பட்டாலும், விஜய் சார் என்றும் என் நண்பர் தான். அவருக்கு நான் ஒர்க் பண்ணியும் குடுத்துருக்கேன். அவர் வந்து குமுதம் வாரதலுக்கு அவர் சூப்பர் ஸ்டாரா தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப, அவர் என்ன கூப்பிட்டு இந்த ஒர்க் பண்ணி குடுங்கன்னு சொல்லி எனக்கு குடுத்தாரு. அதன் மூலம் எனக்கு மிகப்பெரிய ஒரு பரிசும் அவர்ட்ட நான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வரையும் என் நட்போட்டத்தில் தான் அவர் இருக்கிறார். அதில மாற்று இல்ல. ஆனால் வந்து இன்றைக்கு ஒரு சாமானியனுக்கும் பதவி கிடைக்கும். ஒரு சாமானியனுக்கும் அரசியல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலான்றத மிகப்பெரிய லெவல்ல மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து, அதற்கான டெஸ்ட்லயும் வென்றெடுத்ததுக்கு நம்ம வணக்கம் சொல்றோம். நன்றி சொல்றோம்.